தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கான பரிந்துரையை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. பெங்களூருவில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பின் செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, காவிரி படுகையில் உள்ள 4 அணைகளில் தற்போது 60% மட்டுமே தண்ணீர் உள்ளதாகவும் நீர்வரத்து 28% குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தமிழகத்திற்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையை ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையிடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாநிலத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு முடிவு எடுக்கப்படும் என்றும் சித்தராமையா கூறினார். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகாவில் அனைத்து கட்சிகளும் எப்போதுமே ஒன்றாகவே உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை ஏற்க மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் தயவுக்காக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுப்பது திமுக அரசின் செயலற்ற தன்மை என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் டெல்டா விவசாயிகள் நலனை கருத்திற்கொண்டு உடனடியாக காவிரி விவகாரத்தில் தீர்க்கமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கான காவிரி நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் ஆணவ போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் இனியும் மௌனம் காக்காமல் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி மாநிலத்தின் உரிமையையும் டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள அவர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதுடன் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்க. தண்ணி இல்லைனாலும் பற்றாக்குறை கால பகிர்வு தண்ணீரை அவங்க கொடுக்கணும். 10 இட்லி இருந்தால் எவ்வளவு, 5 இட்லி இருந்தால் என்னன்னு சொல்லி ஏற்கனவே தீர்ப்பில் இருக்குது. ஆனால் கர்நாடகா அந்த தீர்ப்புகளை மதிக்கிறதே இல்லை. அடிப்பட்டவங்க தான் அழுவணும். நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி நம்ம சாகுபடி இல்லாமல் கிடக்கிறோம். குடிக்கிறதுக்கான தண்ணி வறட்சியும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அடிப்பட்டவங்க அழுவுறதுக்கு போல அடிச்சுவிட்டு அழுவுறது மாதிரி கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் போகிறோம், மேல்முறையீடு செய்கிறோங்கிறாங்க. நாங்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறது, நீங்கள் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தணும். டெய்லி ஒரு TMC தண்ணி கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு இன்னைக்கு கர்நாடகா அரசு அந்த முதலமைச்சராக சேர்ந்து என்ன அவர் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதை எதுவும் தர முடியாது, எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன எதுக்கு உச்சநீதிமன்றம், எதுக்கு மேலாண்மை வாரியம் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி தீர்ப்புகளை மதிக்க வேண்டிய ஒரு மாநில அரசாங்கம் தண்ணியே தரமாட்டேன்னு சொல்லி ஒரு டெல்டாவை பழிவாங்கிற ஒரு போக்கு என்பதை நம்ம அனுமதிக்க முடியாத அடிப்பில் தமிழக அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கம் இதுக்கு மேலேயும் அவங்க ஏதோ அவங்க தேர்தல் விளையாட்டில் இங்கே நடத்திட்டு இருக்காம விவசாயிகளை பாதுகாக்க டெல்டாவை பாதுகாக்கிறது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ காவேரி ஒழுங்காற்று குழு தண்ணி திறந்து விட சொல்லி ஆணையம் இது பண்ணியும் தண்ணி கர்நாடக அரசு தண்ணி கொடுக்க மறுக்குது. ஆனால் தண்ணி திறக்கலைன்னா நாங்கள் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து உடனடியாக எங்களுக்கு குழு சொன்னதை உடனே தண்ணியை திறந்து விடணும் அப்படின்னு கேட்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.